ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் பை ஃபிர்தௌஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 250 கிராம் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்தை நம்ம 2 பேட்சாக பிரித்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு நம்ம கொஞ்சமாக உளுந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சக்கப்புறமா பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போது ஃபஸ்ட் பேட்ச் மாதிரியே செகண்ட் பேட்சையும் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டு பேட்ச் மாவையோ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 நறுக்கிய பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு உள்ளே விட்டு பார்க்கலாம். விட்டோடனே அந்த மாவு மிதக்கணும். இதுதான் சரியான பக்குவம். பாருங்கள், அந்த தண்ணியில் இந்த மாவை விட்டோடனே அந்த மாவு மிதக்குது. இப்போ இந்த மாவை விட்டோடனே எங்கேயாவது ஒட்டிட்டோன்னா தண்ணியோடு கலந்துச்சுன்னா அது சரியான பக்குவம் கிடையாது. இப்போ மிதக்கிறதுனால இது சரியான பக்குவம். இப்போது தண்ணியில் நம்ம கையை விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டை பண்ணி எண்ணெயில் போடுங்க. ஒவ்வொரு வடைக்கும் தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு மாவு எடுத்து போடுங்க. வடை ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வடை எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எல்லா வடையும் எடுத்துடலாம். வடை எண்ணெய் உரியாமல் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கிறிஸ்பியான வடை ரெடி.
Thanks for watching this video and don't forget to subscribe, like and share. Bye guys.